Okay, so if exercise 1.3 question number 4 பாருங்க. Using the Lagrange's mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to the secant line at the endpoints of the given interval. So tangent வந்து நமக்கு secantக்கு parallel இருக்கு at endpoints of the given interval. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணும் சொல்றாங்க. Okay, solution பண்ணுங்க. So fourth question. So tangent is parallel to secant. Okay. So tangent parallel to secant. இப்ப diagram எப்படி வரும்னு பாருங்க. So இதான் நமக்கு ஒரு curve. So இது tangent. Okay. So இந்த tangent வந்து எதுக்கு parallel இருக்குன்னு சொல்றாங்க? இது secant. Okay. So tangent parallel to secant. So இந்த tangent parallel to secant at endpoints interval determine the values of x. So இப்ப இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுல இருக்கிற x ஓட வேல்யூ என்ன? That means இந்த பாயிண்ட்ல இருக்கிற x ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். At endpoints of the interval. இப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f of x is equal to x cube minus 3x plus 2. Okay. So comma x belongs to minus 2 comma 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? யூசிங் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்ப யூசிங் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் நமக்கு இந்த ஈக்குவேஷன் அது லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால தான் யூசிங் லெக்ரான்ஜஸ் தியரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 3 கண்டிஷன் லெக்ரான்ஜஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். என்னென்னது? ஒன்று கண்டினியூஸாகவும் இருக்கும், அடுத்து டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பை யூசிங் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் ஓகே. ஸோ மீன் வேல்யூ தியரம் நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்க. முதல்ல f of x கண்டினியூஸாகவும் இருக்கும், அடுத்து டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும் at the given interval. So f of x is continuous and differentiable. And அவங்க கொடுத்துருக்கிறது யூசிங் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் சொல்றாங்க. ஸோ டிஃபரன்ஷியபிள் in interval என்ன கொடுத்துருக்காங்க? -2, 2. இப்ப தேர்ட் கண்டிஷன் என்னன்னா பை யூசிங் லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் நமக்கு f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இதான் தேர்ட் கண்டிஷன். இப்போ தேர்ட் கண்டிஷன் வச்சா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x ஓட வேல்யூ ஆர் c ஓட வேல்யூ கண்டுபிடிப்பாரு. ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன நமக்கு? பை லெக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் that x is c belongs to -2, 2. So such that f dash of c உங்களுக்கு என்ன வந்துரும்? So f dash of c equal to f of b minus f of a, so divided by b minus c. Okay. So இப்போ a ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பா. So a equal to என்னது? -2. at second interval b equal to 2. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி f of b f of a கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ f of a f of b யோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. ஸோ f of a is equal to அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எக்ஸுக்கு மேலே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? a சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் f of a. ஸோ f of a அப்படின்னா a ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? -2. ஸோ அப்போ என்ன வந்துடும்? -2 the whole cube. எக்ஸுக்கு பதில -2 போடுறோம். அகெயின் இங்க எக்ஸுக்கு பதில -2 போடுறோம். அடுத்து +2. ஓகே. So -2 the whole cube ஓட வேல்யூ -8, minus into minus +6, அடுத்து +2. ஓகே. ஸோ இப்போ f of -2 is equal to உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 0. இது f of a. அடுத்து இன்னொன்று என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? f of a -2க்கு அடுத்து அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, f of 2 கொடுத்துருக்காங்க. ஸோ f of 2 is equal to என்ன வந்துடும்? ஸோ எக்ஸுக்கு பதில 2 போடுறோம். ஸோ 2 cube 8, அடுத்து -3 into 2 6, அடுத்து +2. ஸோ 8 minus 2 2. ஸோ அடுத்து 2 plus 2 is equal to 4. ஸோ இதுதான் f of b minus f of e. ஓகே. ஸோ f dash of c னா இங்க எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுட்டோம்? c போட்டுட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு c போட்டீங்கன்னா என்ன வரும்? f of c is equal to c cube minus 3c
plus 2. Okay, so இதை differentiate பண்றது தான் நமக்கு என்னது f dash of c. அப்போ f dash of c, c cube differentiate பண்ணீங்கன்னா nx power n minus 1. So 3c square minus 3c differentiate பண்ணீங்கன்னா 1 plus constant differentiate பண்ணும்போது 0 வந்துடும். So அப்போ 3c square minus 3 equal to f of b minus f of a. So f of b ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 4 minus f of a ஓட வேல்யூ 0 divided by b minus a. So b minus a na b ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 2 minus a. So minus a na minus into minus, so இது plus 2. Okay. So அப்ப என்ன வந்துரும் பாருங்க. So 3c square minus 3 equal to, so 4 minus 0. So 4 minus 0 உங்களுக்கு என்னது 4 divided by 2 plus 2 4. So அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க 3c square minus 3 equal to என்னது 1. So 3c square minus 3 equal to 1. So if the minus 3 right side vanduna ungalku enna aidum plus 3 aidum. So 3c square equal to 1 plus 3. Okay. So 3c square is equal to 1 plus 3 ungalku enadhu 4. So 1 plus 3 4 அப்படினா, so c square is equal to ungalku enadhu 4 by 3 னு வந்துரும். Okay. So c square oda value 4 by 3 na c is equal to ungalku enadhu, so plus or minus 2 divided by root 3. Okay. So இது நமக்கு interval கூட இருக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற interval என்னது minus 2, 2. So belongs to the interval minus 2, plus 2. ஏன்னா 2 by root 3 போட்டீங்கன்னா approximate root 3 ஓட வேல்யூ 1.732. So அப்ப 2 by 1.1 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 point something தான் வரும். So அப்ப ரெண்டுமே minus 1 வந்தாலும் plus 1 வந்தாலும் c ஓட வேல்யூ உங்களுக்கு அதுக்குள்ள தான் இருக்கும். So இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர். புரியுதா பாருங்க. So சேம் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு செகண்ட் ரோம் லெட்டர் क्वेश्चन. Okay, sir. So first f of x equal to x minus 2 into x minus 7, comma x belongs to 3, 11 கொடுத்துருக்காங்க. So first normal multiplication. So x into x square minus 7x minus 2x plus 14. So அப்ப x square minus 9x plus 14 வந்து. So இப்ப கொஸ்டின்லயே உங்களுக்கு Lagrange's mean value satisfy ஆகும்னு சொல்லிட்டாங்க. So அதனால கண்டினியூஸும் வந்துரும், டிஃபரன்ஷியபிளும் வந்துரும். So அப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது f dash of c is equal to f of b minus f of a divided by b minus c. So f of b minus f of a na, so a ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 3, அடுத்து b ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 11. So 3 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. So 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x க்கு பதிலா 3 ஸ்கொயர் minus 9 into 3 plus 14, so minus 4 வந்துருது. x க்கு பதிலா 11 போட்டீங்கன்னா 11 ஸ்கொயர் minus 9 into 11 plus 14 போட்டீங்கன்னா உங்களுக்கு 36 வந்துரும். So f of b ஓட வேல்யூ 36 minus f of a ஓட வேல்யூ minus 4. So 36 plus 4 40 divided by b minus a. So 11 minus 3 8. So இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So c ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2c minus 9c டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 9. So 2c minus 9 is equal to 40 divided by 8, 5. So இந்த minus 9 right sideல வந்தா plus 9. So 2c equal to 14 na. So c ஓட வேல்யூ 7. So belongs to the interval என்னது 3, 11. ஓகேப்பா, புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கு? ஓகே. So என்ன கொடுத்திருக்காங்க, show that the value in the conclusion of the mean value theorem for first term letter f of x is equal to 1 by x on a closed interval of positive numbers a comma b is root ab அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இப்போ மீன் வேல்யூ தியரம் அப்படின்னு சொல்றாங்க. மீன் வேல்யூ தியரம்னா லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் தான் மீன் வேல்யூ தியரம் சொல்றாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும், அத கன்க்ளூஷன் வச்சு f of x is equal to 1 by x அந்த இன்டர்வல்ல வருதான்ட்டு c ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். ஓகே, சொல்யூஷன் பண்ணுங்க. So next fifth question. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபங்க்ஷன் f of x is equal to 1 by x on a closed interval of positive numbers a comma b ன்னு சொல்லிட்டாங்க. Okay, so is root ab அப்படின்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சோ இதான் நமக்கு root ab ன்னு வருதுன்றதை ஷோ பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் கண்டிப்பா நமக்கு என்ன வரணும்பா, root ab-ன்றது வரணும். ஏன்னா show that அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் இன்டர்வல் is root ab அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணணும் இது வருதா என்னன்னு. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா என்னது, f dash of c is equal to, so using mean value theorem போது கண்டினியூஸாவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளா இருக்கும்.
அடுத்து நம்ம யூசிங் மீன் வேல்யூ தியரம் வச்சு இந்த ஃபார்முலா டைரக்டா இருக்கும். யூசிங் f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் f of b. ஸோ f of b னா x இருக்கிற இடத்துல ab சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ f of a அப்படின்னா ஸோ x-க்கு பதிலா 1 by a வந்துடும். ஸோ f of b னா ஸோ 1 by b. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. f of b minus f of a equal to f of b ன்றது 1 by b minus f of a ன்றது 1 by a divided by b minus c. ஸோ b minus c அப்படின்னா உங்களுக்கு என்னது சேம், இங்க b அதே தான், ரெண்டு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அகைன் இப்போ b minus c வந்துடும். ஓகே, ஸோ இப்போ f dash of c. ஸோ f dash of c னா f of x ன்னு இருக்கு. ஸோ இது c ஆ மாத்திக்கோங்க முதல்ல. f of c is equal to 1 by c. ஓகே, ஸோ இது நியூமரேட்டருக்கு வரும்போது என்னது c பவர் மைனஸ் 1. இப்போ c பவர் மைனஸ் 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க, சேம் அதே ஃபார்முலா தான், nx பவர் n minus 1 தான். இப்போ nx பவர் n minus 1 னா ஸோ n-ன்றது minus 1. ஸோ x பவர் n minus 1. ஸோ minus 1 minus 1. அப்போ என்ன வந்துடும்? ஸோ minus 1 c பவர் minus 2. ஸோ இந்த minus 2 டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா minus 1 divided by c ஸ்கொயர். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேஷன். அப்போ இந்த இடத்துல 1 by x னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது c மாற்றும் போது minus 1 by c ஸ்கொயர். ஸோ minus 1 by c ஸ்கொயர் is equal to 1 by b minus 1 by a divided by b minus a. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ minus 1 divided by c square equal to, ஸோ LCM என்ன இருக்கு? ஸோ AB தான் LCM. ஓகே, ஸோ இப்போ இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இங்க மேலே A வரும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா B. ஸோ டிவைடட் பை B minus A அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ minus 1 by c square is equal to, ஸோ minus 1 by c square equal to, இப்போ இது ரெண்டுத்துலயுமே நமக்கு a minus b இருக்கு, இங்க b minus a இருக்கு. அப்ப நியூமரேட்டர் இருக்கிறதுல மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? b minus a வந்துடும். ஸோ டிவைடட் பை ab அகெயின் டிவைடட் பை b minus a. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் நமக்கு? இந்த b minus a ரெண்டும் கேன்சல். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்பா? ஸோ மைனஸ் 1 by c ஸ்கொயர் equal to, ஸோ இங்க மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ minus 1 divided by ab. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தா நம்ம நியூமரேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ minus 1 கேன்சல். அப்போ என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு ab அப்படின்னு. ஸோ அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு abனா c-யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ab. ஸோ c ஸ்கொயரோட வேல்யூ abனா c இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ab. அப்ப c இஸ் ஈக்குவல் டு, அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்னன்னா நமக்கு a, b அப்படின்னு மட்டும் தான் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. a, b னா ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூவே இல்லை. அப்ப a, b அப்படின்னா ஸோ அப்போ வர ஆன்சரும் கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ்ல மட்டும்தான் வரும், நெகட்டிவ்ல வராது. தேர்ஃபோர் அப்ப c-யோட வேல்யூ உங்களுக்கு ரூட் ஆஃப் ab மட்டும்தான் வரும், நெகட்டிவ் வராது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் a, b. ஸோ அப்ப பிலாங்ஸ் டு த இன்டர்வல் a, b. ஓகே, ஸோ பாசிட்டிவ்ன்றதுனால இது ரெண்டு மட்டும் தான் வரும். அப்ப c is equal to a, root of ab. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். c equal to root of ab தான் ஷோ பண்ணணும். புரியுதா பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் செகண்ட் டோமன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சேம் அதே தான். f of x equal to ax square plus bx plus c on any interval a, b is a plus b by 2 அப்படின்னு வரும் நமக்கு. ஓகே, ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் செகண்ட் டோமன். ஓகே, ஸோ இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் உங்களுக்கு போல f of x is equal to ax square plus bx plus c on any interval என்ன கொடுத்துருக்காங்க? a, b. a, b ல இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஷோ பண்ண சொல்லிருக்காங்க? is a plus b divided by 2. ஸோ இதான் ஷோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் மீன் வேல்யூ தியரம்ன்றதுனால ஸோ கண்டினியூஸ்ன்னு தெரியும், டிஃபரன்ஷியபிள் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சேம் அதே மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க. f dash of x is equal to f of b. So f dash of c equal to f of b
minus f of a divided by b minus a. ஓகே, ஸோ இப்போ 1 by 1 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க. முதல்ல f dash of c கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், முதல்ல c மாத்திக்கோங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் c மாத்திட்டீங்கன்னா ஸோ ac ஸ்கொயர் அடுத்து bc பிளஸ் கான்ஸ்டன்ட் என்னவாயிடும், ஸோ அது ca தான் இருக்க போகுது. f dash of square is equal to ax ஸ்கொயர் பிளஸ் bc பிளஸ் c. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்க. f dash of c டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஏ முதல்ல இல்லாட்டி இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் டேரக்டா எடுத்துருந்தீங்களா. ஸோ ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து எழுதிடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ 2cன்னு வந்துடும். அடுத்து பி கான்ஸ்டன்ட், ஸோ சியை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு சி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சியை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் சி, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு, ஸோ 2ac பிளஸ் பி, இதுதான் f dash of c. இப்போ இந்த f dash of c தான் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 2ac plus b equal to f of b minus f of a divided by b minus a. இப்போ இந்த இடத்துல f of b அப்படின்றது என்ன பாருங்க, x-க்கு பதிலா நம்ம b சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ x-க்கு பதிலா b சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், a into b ஸ்கொயர் plus b into b plus c minus அடுத்து f of a, x இருக்கிற இடத்துல a சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ a into a ஸ்கொயர் plus b into a plus c, so divided by b minus a. so same உங்களுக்கு இங்க ab தான் இருக்கு, அப்ப b minus a. ஓகே, so இது ஃபுல்லா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. so என்ன வரும், 2ac plus b equal to என்ன வரும், ab ஸ்கொயர் plus bb plus c minus a into a ஸ்கொயர் minus b into a minus c divided by so b minus. okay, so இப்போ இதுல உங்க என்ன கேன்சல் பண்ணிடலாம், plus c யும் minus c யும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்லயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ab ஸ்கொயர் மைனஸ் aa ஸ்கொயர், ஸோ ரெண்டுத்துலயும் ஏன்றது காமனா இருக்கு. ஸோ ஏன்னு போட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அடுத்து பிளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லயும் நெக்ஸ்ட் பி டேர்ம்ல காமனா என்ன இருக்கு பாருங்க, பின்றது காமனா இருக்கு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, ஸோ b மைனஸ் a, ஸோ டிவைடட் பை b மைனஸ் a. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருக்கு. நமக்கு ஏற்கனவே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அதே கான்செப்ட் தான் இங்க b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம், b பிளஸ் a இன்டூ b மைனஸ் a பிளஸ் b into b minus a divided by b minus a. இப்போ இது எல்லா டேர்ம்லயும் நமக்கு என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, b minus a காமனா இருக்கு. ஸோ இங்கே b minus a இருக்கு, இங்கே b minus இருக்கு, இங்கே b minus a இருக்கு. ஸோ அப்போ நியூமரேட்டர்ல b minus a வெளியே எடுத்தோம்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல b minus a-ன்றதை வெளியே எடுத்துறேன். ஸோ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா a into b plus a. ஓகே, ஸோ பிளஸ் b, ஏன்னா b minus a வெளியே எடுத்தாச்சு. So denominator b minus a. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், b minus a கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு, a into b plus a plus b. ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு உங்களுக்கு, 2 into ac plus b. ஸோ 2 into ac plus b. நமக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கு. இந்த பிளஸ் b ரைட் சைடு வந்தா உங்களுக்கு என்ன ஆயிடும், மைனஸ் b ஆயிடும். ஸோ டைரக்டாவே அப்போ பிளஸ் b கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், so 2ac is equal to so a into b plus a or a plus c எழுதுறதுனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி இங்க மல்டிப்ளிகேஷன்ல a இருக்கு. இப்போ இந்த a வந்து டினாமினேட்டர் நம்ம கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும், இந்த a கேன்சல். எப்பயுமே ஈக்குவல் டு சிம்பிள்ன்றது சேமா இருந்ததுன்னா நீங்க டைரக்டா கேன்சல் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப 2c is equal to உங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ 2c is equal to b plus a அப்படின்றது. அப்ப c யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும், a plus b or b plus a divided by என்ன வந்துரும், so c is equal to a plus b divided by 2. so இப்போ belongs to the interval, நமக்கு இதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. so is a plus b divided by 2. so belongs to the interval நமக்கு என்னது, a comma b. so belongs to the closed interval a comma b. so அந்த interval
க்ளோஸ்ட் பிராக்கெட். ஓகே, ஸோ இப்போ அந்த இன்டர்வல்ல இருக்கணும், அதுக்கு நடுவுல நமக்கு சியோட வேல்யூ இருக்கும். ஏன்னா சியோட வேல்யூ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அந்த இன்டர்வலுக்கு நடுவுல இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷோ பண்ண சொல்லியிருக்கிறது a பிளஸ் பி பை டூ. இந்த a பிளஸ் பி பை டூ எதுக்குள்ள இருக்கும்? கண்டிப்பா a b குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ சியோட வேல்யூ a பிளஸ் பி பை டூ ஃபைண்ட் பண்ணி. ஓகே, புரியுதா பாருங்கப்பா.